உலக மக்களே வணக்கம். டிவிகே தலைவர் விஜய் சார் வணக்கம். சார், நீங்கள் புக்கு கடை வச்சவர் சரிங்களா? உங்களுக்கு நல்லா சட்டம் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு அளவுக்கு தெரியும் சரிங்களா? நான் சட்ட புக்கு வாங்க கோர்ட்டு வரைக்கும் போனேன். மதுரை கோர்ட்டுக்கு சுற்றி பார்த்தேன், ஒரு இடத்துல புக்கு கிடைக்கல சரிங்களா? அப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் போனேன். ஒரு புக்கு கடை இருந்துச்சு, வைரமுத்து புக்கு கடை. அந்த புக்கு கடையில் அவர் ஃபோட்டோ ஒட்டி வச்சுருக்காங்க சரிங்களா? அங்கே புக்கு வாங்கி படித்தவே நான் சரிங்களா சார். டிவிகே தலைவர் விஜய் சார், சட்டத்தை பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்க, சட்ட ஒழுங்கு சரியில்லைன்றீங்க சொல்கிறீங்களா? சட்டத்தில் சார் ஒரு ரூல்ஸ், அரசோடைய ரூல்ஸ். நம்ம ரோட்டில் போகிறோம், டிராஃபிக்கில் சிட்டிக்குள்ளே லைட் இருக்கு, சிக்னல் சிவப்பு கலர் லைட்டை போட்டால் பொதுமக்கள் நிற்கணும். இது எல்லா பேருக்கும் தெரியும், சாதாரண பொதுமக்களுக்கு தெரியும். சைக்கிள் ஓட்டுறவங்க கூட நின்றுருக்காங்க, நான் பார்த்துருக்கேன் சரிங்களா? இப்போ மனுஷன் நடக்கிறது கூட லைட் இருக்குது, இந்த மாதிரி பல வகையான லைட்டை போட்டு வச்சுருக்காங்க. இது விஜய் சாருக்கு தெரியுமா தெரியாதா? டிவிக்கு தொண்டர்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமில்ல சார். அடுத்து ஒரு இடத்துல தீ பிடிச்சி எரியுது சரிங்களா? அந்த மக்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்க. அரசு, திராவிட அரசோ தமிழ்நாடு அரசோ அதிமுக அரசோ ஏதோ ஒரு அரசு காவல்துறைக்கு சம்பளம் கொடுக்குது சரிங்களா? காவல்துறை அந்த சிவப்பு லைட் மாதிரி, டிராஃபிக்கில் இருக்குல்ல சார், சிவப்பு லைட்டு, அந்த லைட்டு மாதிரி தடுத்து நிறுத்துது. யாரை? அங்கே போகிற மக்களை நீங்கள் வரக்கூடாதுண்டு. நீங்கள் போகாமல் இருக்கிறது தான் சரி. போனால் தப்பு தானே சார்? காவல்துறை செஞ்சது சரியான வேலை, அவங்க டூட்டி. அந்த லைட்டு அது ஆட்டோமேட்டிக்காக எரியும். உண்மை தானே சார்? போனவங்க மேலே தானே தவறு? சொல்லுங்கள். இளைய தளபதி காலியாக போச்சு. டிவிகே விஜய் சார், டிவிகே தலைவர் விஜய் சார், சொல்லுங்கள் சார், நீங்கள் போனது தப்பு தானே?